சாந்தி அவ்யக்த முரளி 21 பிப்ரவரி 1985. விநாச ஜுவாலையினுடைய அக்னியிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் நிர்பயத்தானுடைய சக்தி, பயமற்ற நிலையினுடைய சக்தி. நிர்பயத்தா விநாச ஜுவாலையினுடைய பிரபாவத்தில் நிலை தடுமாற விடாது, குழப்பத்தில் கொண்டு வராது. நிர்பயத்தானுடைய ஆதாரத்தில் விநாச ஜுவாலையினால் பயந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சீத்தளத்தனுடைய சக்தியை கொடுப்போம். ஆத்மா பயத்தினுடைய அக்னியில் தப்பிச்சு சீத்தளத்தாக இருக்கிற காரணத்தினால என்னாகும்? ஆத்மா பயத்தினுடைய அக்னியிலேருந்து தப்பிச்சு சீத்தளத்தானுடைய காரணத்தினால என்ன பண்ண போகுது? சாந்தியினுடைய அனுபவத்தை செய்ய போகுது. ஆத்மா பயத்தினுடைய அக்னியிலிருந்து தப்பிச்சு சீத்தளத்தாக இருக்கிற காரணத்தினால சக்தியை குஷியில் நடனமாட போகுது. விநாசத்தை பார்த்துட்டு இருந்தாலும் ஸ்தாபனையினுடைய காட்சிகள் தான் அதுக்கு தெரிய போகுது. அதனுடைய கண்களில் ஒரு கண்ணில் முக்தியும், அதாவது ஸ்வீட் ஹோமும், இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி ஸ்வர்க்கமும் அடங்கி இருக்கும். அதுக்கு தன்னுடைய வீடு, தன்னுடைய ராஜ்யம்தான் தெரிய வரும். மக்கள் கதறிட்டு இருப்பாங்க, ஐயோ போயிட்டாங்களே, இறந்துட்டாங்களே அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? முக்தி அடைஞ்சிட்டோம், பாபா கிட்ட போயிட்டோம், தந்தைக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னு சொல்ல போகிறோம். மக்கள் என்னவோ கதறிட்டு இருப்பாங்க, ஐயோ போயிட்டாங்களே, இறந்துட்டாங்களே அப்படின்னு. ஆனால் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? நம்மளுடைய இனிமையான வீட்டுக்கு, இனிமையான ராஜ்யத்துக்கு போகிறோம். இப்போ இதை கேட்டு மற்ற மக்கள் என்ன சொல்ல போகிறாங்க? எப்படி இரக்கம் இல்லாமல் இருக்காங்க இவங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. ஆனால் நத்திங் நியூ, எதுவும் புதுசு கிடையாது. அந்த சலங்கையை நம்ம போட்டுக்க போகிறோம். நம்முடைய வீடு, நம்முடைய ராஜ்யம், இந்த குஷியில் நடனம் ஆடிட்டு பாடிட்டு நம்ம போக போகிறோம். கூடவே பாபா கூடவே போக போகிறோம். இதை கேட்கும் போதே உங்களுக்கு எவ்வளோ குஷி இருக்குது? அந்த டைமில் எவ்வளோ குஷி இருக்கும்? எந்த டைமில் இருக்கும்? இறக்கும்போது தான். அப்போது 4 விதமான அக்னியிலிருந்து சீத்தளம் ஆகணும். விநாச ஜுவாலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் நிர்பயத்தா. அதே மாதிரி விகாரங்களினுடைய அக்னியினுடைய அம்சத்திலிருந்து கூட தப்பிக்கிறதுக்கான சாதனம், விகாரங்களுடைய நெருப்பினுடைய அம்ச மாத்திரத்திலிருந்து கூட தப்பிக்கிறதுக்கான சாதனம் தன்னுடைய ஆதி அனாதி வம்சத்தை நினைவு செய்கிறது. அனாதி பாபாவுடைய வம்சம் சம்பூர்ண சத்தோப்பிரதான ஆத்மாவாக இருக்கேன். ஆதி வம்சம் தேவாத்மா. தேவாத்மா 16 கலைகள் சம்பூர்ண சம்பன்ன நிலையில் இருக்குது. ஆதி வம்சத்தை நினைவு செய்யணும். விகாரங்களுடைய அம்சம் கூட முடிஞ்சு போயிடும். ஸோ முரளி திருப்பியும் நம்ம ஞாபகப்படுத்தலாம். 21 பிப்ரவரி 1985 பாபா சொல்லிட்டு இருந்தார், நிர்பயத்தா விநாச ஜுவாலையினுடைய பிரபாவத்தில் நம்மளைய நிலை தடுமாற விடாது, குழப்பத்தில் கொண்டு வராது. நிர்பயத்தானுடைய ஆதாரத்தில் விநாச ஜுவாலையினால் பயந்துட்டு இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு சீத்தளத்தானுடைய சக்தியை கொடுத்து ஆத்மாவை பயத்தினுடைய அக்னியிலிருந்து தப்பிக்க வைக்கணும். சீத்தளத்தானுடைய காரணத்தினால என்ன ஆகும்? குஷியில் நடனமாடும். விநாச ஜுவாலையில் விநாசத்தை பார்த்துட்டு இருந்தாலும் நம்மளுடைய ஸ்தாபனையினுடைய காட்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கண்ணில் முக்தி, இன்னொரு கண்ணில் ஜீவன் முக்தி, அதாவது ஸ்வர்க்கம் இருக்க போகுது. நம்முடைய வீடும் நம்முடைய ராஜ்யமும் தான் நமக்கு தெரிய போகுது. மக்கள் ஐயோ இறந்துட்டாங்களே, போயிட்டாங்களே அப்படின்னு கதற போகிறாங்க. ஆனால் நம்முடைய வீட்டுக்கு, நம்முடைய ராஜ்யத்துக்கு போகிறோம். நத்திங் நியூ, எதுவுமே புதுசு இல்லை.
இந்த ஒரு சலங்கையை நம்ம கட்டிக்க போகிறோம். எந்த சலங்கையை கட்டிக்க போகிறோம்? நத்திங் நியூ அப்படிங்கிற சலங்கை. நடனம் ஆடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு சலங்கை வேணும் இல்லையா? அப்போ என்ன சலங்கை? குஷியினுடைய சலங்கை. நத்திங் நியூ, நம்முடைய ராஜ்யம், நம்முடைய வீடு. இந்த குஷியில் நம்ம பாபா கூடவே போக போகிறோம். இதை கேட்கும்போதே நமக்கு குஷி இருக்குது அப்படின்னா அது நடக்கும்போது எவ்வளோ குஷியாக இருக்கும்? எந்த சமயத்தில்? வீட்டுக்கு போகிற டைமில். இப்போ 4 விதமான அக்னியிலிருந்து, அம்ச மாத்திரத்திலிருந்தும் நம்ம தப்பிக்கணும். அதுக்கான சாதனம் தன்னுடைய ஆதி அனாதி வம்சத்தை நினைவு செய்யணும். அனாதி பாபாவுடைய வம்சம் சம்பூர்ண சதோபிரதான ஆத்மா. ஆதி வம்சம் தேவாத்மா. தேவாத்மா சம்பூர்ண கலைகள் நிறைஞ்சதாக இருக்கும். சம்பூர்ண நிர்விகாரி ஆத்மாவாக இருக்கும். அப்போது விநாச ஜுவாலையிலிருந்து தப்பிக்கிறதுக்கான சாதனம் நிர்பயத்தா, ஃபியர்லெஸ்னஸ். கீதையில் 16வது அத்தியாயத்தில் திவ்ய குணங்களினுடைய லிஸ்ட்டு. அந்த லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டு நம்பரில் வர்றது அபயம், பயமற்ற நிலை. எவ்வளோ திவ்ய குணங்கள் இருந்தாலும் அதில் அபயம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டில் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நிர்பயத்தாவை பற்றி நம்ம சிந்தனை பண்ணணும். இங்கே நம்ம பயத்தை பற்றி பேசுகிறது விநாசத்தினுடைய டைமில் வர பயம். பயம் மனிதனுக்கு எந்தெந்த விஷயத்தில் வருது? எந்தெந்த விஷயம் நம்மளை பயப்படுத்துது? இழந்துருவோம் அப்படிங்கிற பயம், நெருங்கின உறவினர்களை நோய்வாய்ப்பட்டுருவாங்களோ, அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயம். அடுத்தது ஸ்வயம், நமக்கே நோய் வந்துருமோ, நம்ம இறந்துருவோமோ அப்படிங்கிற பயம். உறவினர்களுடைய நோய், உறவினர்களுடைய இழப்பு, பாதுகாப்பற்ற நிலை, இன்செக்யூரிட்டி, அந்த எண்ணம். எனக்கு என்ன ஆகும்? நான் நோய் வந்துருச்சுன்னா எனக்கு யார் சேவை பண்ணுவாங்க? என்னை கவனிச்சுக்குவாங்களா இல்லையா? எனக்கு என்ன ஆகும்? எனக்கு வயசான காலத்தில் என்ன ஆகும்? எதிர்காலத்தை பற்றின பயம். ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னா, கெட்ட விஷயங்கள் ஏதாவது நடந்துருச்சுன்னா, இயற்கை சீற்றங்களை நான் மாட்டிக்கிட்டேன்னா, இல்லை பண பிரச்சனையில் நான் விழுந்துட்டேன்னா, என்னுடைய மதிப்பு மரியாதையெல்லாம் போயிடுச்சுன்னா, மரியாதை இழந்துட்டேன் அப்படின்னா, இதெல்லாம் நினச்சி பயம். அப்புறம் மிருகங்கள் பற்றின பயம். கரடி வந்துருச்சு, பாம்பை பார்த்து பயம், பல்லியை பார்த்து பயம், கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம். யார் யாருக்கு கரப்பாம்பூச்சியை பார்த்து பயம்? கை தூக்குங்க. பல்லி, கரப்பாம்பூச்சி, பாம்பு, கரடி. இருட்டில் நம்ம போனோம் அப்படின்னா இருட்டை பார்த்து பயம். சாதாரண கல் கூட கரடி நிற்கிற மாதிரி தெரியும். பாம்பு, இந்த மாதிரி எல்லா மிருகங்களும். வேறு எதெல்லாம் பார்த்து பயம்? பூதாத்மாக்கள், சரீரத்தை விட்டு அலைஞ்சிட்ருக்கிற ஆவிகள், அசுர சக்திகள், இருட்டை பார்த்து பயம். இன்னொன்று ஃபோபியான்னு சொல்லுவாங்க, இல்லாததை இருக்கிற மாதிரி நினச்சிக்கிறது. அது இல்லவே இல்லை, ஆனால் அது இருக்கிற மாதிரி நினச்சிக்குவாங்க. அதை பற்றி இப்போ பேசலை. நம்ம பயத்தை பற்றி மட்டும் இப்போ பேசுகிறோம். வேறு எதை பற்றி பயம் மனுஷனுக்கு? திருடு போயிருமேங்கிற பயம். அப்புறம் ஏதாவது நம்மளை குற்றம் சுமத்திடுவாங்களோ அப்படிங்கிற பயம். பதவி போயிருமோங்கிற பயம். வெற்றி அடையாமல் போயிட்டோன்னா என்ன பண்ணுறதுங்கிற பயம். எக்ஸாம் கொடுக்கறதுக்கு போகிறாங்க, எக்ஸாம் எழுதுறதுக்கு போகிறாங்க, அப்போவே வெற்றி அடையாமல் போயிருமோ அப்படிங்கிற பயம். சென்டரில் தங்க போகிறாங்க, அது என்ன ஆகுமோங்கிற பயம். மதுபன் போகிறோம், அங்கே என்ன ஆகுமோங்கிற பயம். கடைசி வரைக்கும் மதுபனில் இருக்கணும், அதுக்காக ஒரு பயம்.
அடுத்தது மக்கள் என்ன சொல்லுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம். அது ஒரு பெரிய நோயாக இருக்குது. பப்ளிக் ஒப்பீனியன், பப்ளிக் ஃபீட்பேக். ஏதாவது ஒரு வேலை செய்கிறோன்னா அதுக்கு மக்கள் என்ன நினைப்பாங்க, என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன ஃபீட்பேக் தருவாங்க அப்படிங்கிற ஒரு பயம். நோய் வந்துருச்சு அப்படின்னா, பழைய சம்ஸ்காரங்கள் எமர்ஜ் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுங்கிற ஒரு பயம். அதெல்லாம் போயிடுச்சுன்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது திரும்பி வந்துருமோ அப்படிங்கிற பயம். சிலருக்கு அழுகக்கூடிய நோய் இருக்கும், துக்கப்படுறதுக்கான பழக்கம் இருக்கும். அதாவது சென்சிட்டிவ் நேச்சராக இருப்பாங்க, சீக்கிரமாக ஹர்ட் ஆகிடுவாங்க. பல காலம் முயற்சி செஞ்சு நம்ம ஒரு நோயிலேருந்து விடுதலை ஆகிடுப்போம், ஆனால் அது திருப்பி வந்துடக்கூடாதே அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஒரு மனிதன் இருந்தார், அவருக்கு ஆவிகள்னால ரொம்ப பயமாக இருந்தது. அப்போ அவர் என்ன பண்ணார், தன்னுடைய குருக்கிட்ட போய் ஒரு தாயத்தை வாங்கிட்டார். அந்த தாயத்தை நீ வச்சுக்கோ, அது எப்போல்லாம் உங்ககிட்ட இருக்கோ அப்போ உனக்கு எதுவும் பாதிக்காது அப்படின்னு சொல்லி அந்த குரு கொடுத்துருந்தாரு. நீ இப்போது சுடுகாட்டில் போய் கூட ஒரு இரவை கழிச்சிட்டு வரலாம், அந்தளவுக்கு உனக்கு பயமற்ற நிலை வந்துருச்சு அப்படின்னு அனுப்பிச்சி விடுறாரு. அதே மாதிரி அவரும் போய் இருந்துட்டு வராரு. அப்போ அந்த தாயத்தை அடிக்கடி இருக்கா இல்லையா அப்படி பக்கத்துலேயே வச்சு பார்த்துட்டே இருக்கார். இப்போ ஒரு பயம் போயிடுச்சு, ஆவிகள் பற்றின பயம் போயிடுச்சு, ஆனால் அந்த தாயத்தை பாதுகாக்கணுமேங்கிற இன்னொரு பயம் வந்துருச்சு. இந்த தாயத்து கையிலெல்லாம் கட்டிக்குவாங்க இல்லையா, கருப்பு கயிறு கட்டுவாங்க. ஸோ எங்கே வேணாலும் அதை வச்சுருப்பாங்க. அது மணி ரூபத்தில் ருத்ராட்ச மணியாக வச்சுருப்பாங்க. ஹனுமான் லாக்கெட்டு போட்டிருப்பாங்க. தலகணி கீழே வச்சுட்டு அது இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டே இருப்பாங்க. அது எங்கேயும் போயிடக்கூடாது, யாரும் எடுத்துகிட்டு போயிடக்கூடாது. அது இருந்தால் தான் அவங்களுக்கு பயமில்லாத நிலை இருக்கும். வேறு என்ன பயம்? பக்தி மார்க்கத்தை விட்டுட்டோமே, ஞான மார்க்கத்தில் வந்துட்டோமே, அங்கே இருக்கிற குருமார்கள் நம்ம மேலே குற்றம் சுமத்திரக்கூடாது, சாபம் கொடுக்கக்கூடாது, அந்த குல தேவதைகள் நம்ம மேலே கோபப்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு பயம். அப்புறம் சாதனங்கள்னுடைய பயம். சாதனங்கள் தொலைஞ்சு போயிடாமல் இருக்கணும். எப்படி மனிதர்கள் இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம் இருக்கோ, அது மாதிரி சாதனங்கள், இப்போ செல்ஃபோன் இருக்குன்னா அதை இழந்துருவோமோ அப்படிங்கிற பயம். இருக்கா இல்லையா அப்படின்னு அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருப்போம். அதே மாதிரி பணம், சொத்து இதெல்லாத்தையும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறோம். சம்பாதிக்கும் போது நமக்கு அமைதியே இல்லாத நிலை, ஓடிட்டே இருந்தோம். இப்போ சம்பாதிச்சு முடித்ததுக்கப்புறம் அதை இழந்துடக்கூடாதுங்கிற பயம் இருக்கு. வேற என்ன பயம்? யுத்தம் வரக்கூடாதுங்கிற பயம். அந்த பாரதம் பாகிஸ்தான் நடுவில் நடந்த யுத்தம். ஸோ இந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்கு, தீவிரவாதிகள், டெரரிஸ்ட்டு, அவங்களுடைய தாக்குதல் வரக்கூடாது அப்படிங்கிற பயம். அதுக்கப்புறம் மாசு வரக்கூடாதுங்கிற பயம். அப்புறம் பெரிய நோய், உலகத்தில் எல்லாருக்கும் வரக்கூடிய அந்த எபிடமிக், பெரிய நோய் வந்துடக்கூடாதுங்கிற பயம். அப்புறம் வெப்பமயமாத குளோபல் வார்மிங், அதை பற்றின பயம். அப்புறம் வருமான வரி சோதனை, அதை பற்றின பயம். அப்புறம் போலீஸ்காரர்களுடைய அவங்கள பற்றி பயம். ஏதாவது கேஸ் போட்டுருவாங்களோ, கோர்ட் கேஸ் வந்துடுமோ, தண்டனை வந்துடுமோ, தூக்கு தண்டனை கிடச்சிருமோ அப்படிங்கிற பயம். நம்மளுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்தினை பற்றின பயம், கவலை. ஞானத்தில் வந்துட்டு இருந்தாங்க, இப்போ திடீர்னு ஞானத்தை விட்டுட்டாங்க. சென்டருக்கு வந்துட்டு இருந்தாங்க, இப்போ சென்டருக்கு வர்றதை விட்டுட்டாங்க. கெட்ட தொடர்பில் போயிட்டாங்க. ஏதாவது அவங்களுடைய ஃப்ரெண்டு அவங்கள இழுத்துட்டு போயிட்டாங்க, வேறு வழியில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்ம சொன்னாலும் அவங்க கேட்கவே மாட்டேங்கிறாங்க. இதெல்லாம் ஒரு பயம். சாப்பாடு கிடைக்குமான்னு ஒரு பயம். ஆனால் பாபா கேரண்டியாக சொல்லிட்டாரு, பிராமண குழந்தைகளுக்கு சாப்பாடு, துணி, இருக்க இடம் இது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு.
வேலை கிடைக்குமாங்கிற பயம். வேலையெல்லாம் எப்படி சாப்பாடு பாபா கேரண்டி கொடுத்துருக்காரோ அது மாதிரி வேலை கண்டிப்பாக இருக்க போகுது. வேற என்ன பயம்? நமக்கு பின்னாடி வந்தவங்க முன்னாடி போயிட்டாங்களேங்கிற பயம், அப்படி ஆயிடக்கூடாதுங்கிற பயம். வேற என்ன பயம்? நம்முடைய நல்ல ஸ்திதியை இழந்துடுவோமோ அப்படிங்கிற பயம். மற்றவங்க ஞானத்தை விட்டுட்டாங்க, அப்போ நானும் விட்டுருவனோ அப்படிங்கிற பயம். அப்படியெல்லாம் ஆகாது. மாயாவுடைய விகாரங்கள்னுடைய பயம். ஒன்று சம்ஸ்காரம் சொல்லியிருந்தோம், இது மாயாவுடைய விகாரங்களுடைய சூக்ஷ்ம ரூபம். பெரிய லிஸ்ட்டு கிடச்சிருச்சு. பாபா சொல்லியிருக்காரு, நிர்பயம் ஆகுங்க. எப்படி ஆகிறது பயமற்றவர்களா? அடுத்த கேள்வி, என்ன செஞ்சால் மனசு நிர்பயமாக ஆகும், ஃபேர்லெஸ் ஆகிடுவோம்? அப்படி என்ன நம்ம செய்யணும்? இவ்வளோ பெரிய லிஸ்ட் நம்ம எடுத்து வச்சுருக்கோம். அதுலேருந்து விடுதலை அடையிறதுக்காக எந்த வழியை நம்ம சூஸ் பண்ணணும், அதை பற்றி இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம். இன்னொரு பயம், முன் ஜென்மத்திலிருந்து வந்த பயம், தண்ணியினுடைய பயம். தண்ணியில் யாராவது மூழ்கி போய் இறந்துருந்தாங்கன்னா அவங்களுக்கு தண்ணியில் பயம் இருக்கும். ஹைட்டை பார்த்தா பயம், மூடின ரூமில் இருக்கிறதுக்கு பயம், கதவு மூடி இருந்தால் பயம், ஹைட்டை பார்த்தா பயம், தனியாக இருக்கிறதுக்கு பயம், யாராவது நம்ம கூட இருக்கணும், இருட்டில் போகிறதுக்கு பயம், ஏதாவது சப்தம் விசித்திரமான சப்தம் பார்த்தா அது பயம். இப்போது கேள்வியே எல்லா பந்தனங்கள்லேருந்து பயத்திலிருந்தும் முக்தி எப்படி அடையிறது அப்படிங்கிறது தான். ஹவு டு ஓவர் கம் ஃபியர். இப்போ 10-12 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. பயத்திலிருந்து முக்தி அடையிறதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு தேவை புரிதல், அண்டர்ஸ்டாண்டிங். அந்த பயத்தை புரிஞ்சுக்கணும், பயத்தை எதிர்கொள்ளணும், ஃபேஸ் பண்ணணும். அண்டர்ஸ்டாண்ட், அப்புறம் ஃபேஸ். நிறைய பயங்கள் இருக்குது, அதை பற்றி நமக்கு தெரியவே தெரியாது. அதை நல்லா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதனுடைய முழு ஞானம் நம்ம அடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து விடுதலை அடைஞ்சிடலாம். ஆத்ம ஞானம், அது இல்லாத அக்ஞானம், அதனுடைய பயம். இப்போ மும்பையில் லோக்கல் ட்ரெயின்ஸ் பார்த்தா பயம். ட்ரெயினில் உட்காந்துட்டோம், ஆனால் இறங்க முடியுமா, கூட்டம் வந்துருச்சே, நம்ம இறங்கறதுக்கு விடுவாங்களா, நம்ம ஸ்டேஷன் தாண்டி போயிருச்சு, நம்ம பயத்தில் அப்படியே உட்காந்துருப்போம். கூட்டத்தை பார்த்து அவ்வளோ பயம். இப்போ அப்பத்துலேருந்து லோக்கல் ட்ரெயின்லேயே இனி ட்ராவல் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணிடுறாங்க. எதில் பயம் இருக்கோ அதைய எதிர்கொள்ளுங்க, ஃபேஸ் பண்ணுங்க. அந்த பயத்தை கண்ணோட கண் வச்சு பாருங்க. சைக்கிள் ஓட்டுறதுக்கு பயம் இருக்கா, அதையவே செய்யுங்க. வண்டி ஓட்டுறதுக்கு பயம் இருக்கா, அதையவே திரும்ப திரும்ப செய்யுங்க. எது வரைக்கும் பயம் போகலையோ அது வரைக்கும் அதை திரும்ப திரும்ப செய்யுங்க. எது வரைக்கும் அந்த பயம் இருக்க போகுது? எந்த பொருளுக்கு நம்ம பயப்படுறோமோ அதை அடிக்கடி நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும். அதில் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறது, பயத்தை புரிஞ்சுக்கணும். அதனால தான் அப்போ தான் அந்த பயம் போகும். அதை இமேஜின் பண்ணணும், காட்சிப்படுத்தணும். பயத்துக்கான காரணம் என்ன? ஃபஸ்ட்டு பயத்துக்கான காரணத்தை பார்க்கணும். அடுத்தது என்ன பண்ணணும்? எவ்வளோ பயத்தை பற்றி பார்த்தோம், இன்னொரு பயமும் இருக்குது. அன்னோன் ஃபியர், தெரியாத விஷயத்தை பற்றி பயம். அது என்னன்னே தெரியாது, ஆனால் அதை பற்றின பயம் இருக்கும். இப்போ பயத்துலேருந்து விடுதலை அடையிறதுக்கான ஃபஸ்ட்டு விதி, அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். அதையா நாலேஜ், கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ தான் கம்ப்ளீட்டாக நம்ம விடுதலை அடைய முடியும். ஒரு ஆள் இருந்தார், அவருக்கு எப்போவுமே பயம் இருக்கும்.
ஸோ எந்த டாக்டரும் அவரை சரி பண்ண முடியல. அவருக்கு என்னென்னா வழியில் யாராவது ஒரு குருடரை பார்த்தாரு அப்படின்னா நானும் குருடாயிருவனோ அப்படிங்கிற பயம். யாராவது முடமாக இருக்கவங்கள பார்த்தா நானும் முடமாயிருவனோ அப்படிங்கிற பயம். ஒரு பிச்சைக்காரனை பார்த்தாருன்னா எனக்கும் அந்த நிலைமை வந்துடுமோ அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருந்தது. எவ்வளோ பெரிய பெரிய ஆள்கள்கிட்ட போய் சந்திச்சாரு. அப்போது அவங்க எல்லாரும் சொன்னாங்க, அப்படி ஏதாவது ஆகிடுமா என்ன, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு. ஒரு ஃபக்கீர்கிட்ட போனார், ஒரு சாது மாதிரி இருக்கிற ஆள்கிட்ட போய் இதே விஷயங்களை சொல்கிறாரு. யாரையெல்லாம் பார்க்குறனோ அவங்கள மாதிரியே நான் ஆயிடுவணும் அப்படிங்கிற பயம் இருந்துகிட்டே இருக்குது அப்படின்னு. அப்போது அவர் சொல்கிறாரு, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது, அதெல்லாம் உன்னுடைய கற்பனை, அதிலெல்லாம் நீ அதை தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியெல்லாம் நடக்க போகிறதே கிடையாது. நான் பிச்சைக்காரன் ஆயிடுவேன் அப்படியெல்லாம் நீ நினைக்காத. இப்போ அக்செப்ட் பண்ணிக்கணும் உண்மையை. அதுதான் பயத்துலேருந்து விடுதலை அடைகிறதுக்கான வழி. பயத்தை புரிஞ்சுக்கணும். அப்புறம் லைஃப்பில் என்ன ஆக்சுவல்னஸ் ரியாலிட்டி இருக்கோ அதை புரிஞ்சுக்கணும். எதெல்லாம் நம்ம பார்க்குறோமோ அது எனக்கும் நடக்கலாம். நோய் வரலாம், எனக்கு எதுவுமே நோய் வராது அப்படிங்கிறது உண்மையா? ரியாலிட்டி. திடீர்னு ஒருத்தருக்கு கேன்சர் வந்துருச்சு, திடீர்னு அவர் உடலை விட்டுட்டார், அது எனக்கு கூட வரலாம். அன்சர்டனிட்டி அப்படிங்கிறதா நம்ம லைஃப்பில் கண்டிப்பாக நடக்க போகுது. நம்ம எதிர்பாராத விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. 3வது, பயத்துக்கு எதிர்மறையான எண்ணங்களை உருவாக்கணும். எனக்கு எதுவும் நடக்காது. எதிர்மறையான எண்ண அலைகளை உருவாக்கணும். ஒரு பொருள் நமக்கு பயமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு எதிர்த்து நம்ம போகணும், முயற்சி செய்யணும். இப்போ ட்ரெயினை பார்த்தா பயம் அப்படின்னா ட்ரெயினில் நம்ம ட்ராவல் பண்ணணும். எந்த பொருள்னால் நமக்கு பயம் இருக்கோ அதை வெற்றியடையறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். கூட்டத்தை பார்த்து பயம் இருக்கா, அந்த கூட்டத்துக்கு நடுவில் போகணும். மக்கள் கிட்ட பயம் இருக்கா, மக்களுக்கு நடுவில் நம்ம போகணும். ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பயமா, மைக்கை பார்த்தா பயமா, கையெல்லாம் நடுங்கும். ஸோ அப்போ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பழகணும். ஸோ ஸ்பீச் கொடுக்கறதுக்கு பயம் அப்படின்னா கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடும். எதெல்லாம் சொல்லணும்னு படிச்சுட்டு வந்தோம், யோசிச்சுட்டு வந்தோம், அதெல்லாம் மறந்து போயிடும், எங்கே போச்சுன்னே தெரியாமல் போயிடும். எக்ஸாமில் அப்படி ஆகும் இல்லையா? லைஃபினுடைய எக்ஸாமில் கூட அப்படி ஆகுது. திடீர்னு ஒரு சூழ்நிலை வருது, போலீஸ் கேஸ் ஆகிடுது, பயம். பொலிட்டீஷியன்ஸு, அரசியல்வாதிகள் நம்மளை அடக்கிடுவாங்களோ, ப்ரெஷர் கொடுப்பாங்க, திடீர்னு மரணம் வந்துடுது, அதை பற்றின பயம். இன்றைக்கு வரைக்கும் எல்லாம் எனக்கு கிடச்சிட்ருக்கு, எல்லா வசதிகளும் கிடச்சிட்ருக்கு, ஆனால் அது நின்று போயிடுச்சுன்னா அப்படிங்கிற பயம். அப்போசிங் தாட்ஸ் வேவ்ஸை நம்ம க்ரியேட் பண்ணணும். ஒரு ஆள் இருந்தார், அவர் எப்பெல்லாம் மது அருந்துறாரோ அப்போது அவருக்கு எங்கே பார்த்தாலும் பாம்பு இருக்கிற மாதிரி தெரியும். அது உண்மையே கிடையாது, ஆனால் மது அருந்தும் போதெல்லாம் அவருக்கு பாம்பு ஊறிட்டுருக்கிற மாதிரி, துரத்துற மாதிரியெல்லாம் தெரியும். ஸோ இதிலிருந்து அவர் தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணார் அப்படின்னா ஒரு கூண்டு எடுத்துட்டார். அதுக்குள்ளே முள்ளம்பன்றி இருக்கிற மாதிரி சொல்லிகிட்ருப்பார். மக்கள் எல்லாருக்கிட்டேயும் இவ்வளோ பாம்பு இருக்குது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார். அப்போது அவங்க எல்லாம் சொன்னாங்க, அதெல்லாம் பொய், அதெல்லாம் உன்னோட கற்பனை தான், அது உண்மையாக இல்லை அப்படின்னு சொன்னார். அப்போது கூண்டு எடுத்துகிட்டே நடந்துகிட்ருப்பார். அப்போ எதுக்கு இந்த கூண்டு அப்படின்னா இதுக்குள்ளே அந்த முள்ளம்பன்றி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அந்த பாம்புகள்லாம் பொய்யானது அப்படின்றாங்க மக்கள். அப்போ இவரும் சொல்கிறாரு, ஆமாம் இந்த முள்ளம்பன்றியும் பொய்யானது தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு பயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக, ஒரு கற்பனையினால் வந்த பயத்திலேருந்து தப்பிக்கிறதுக்காக இன்னொரு விஷயத்தை கற்பனை பண்ண வேண்டியதாக இருக்குது.
புது காட்சியை இவங்களா உருவாக்க வேண்டியதாக இருக்குது. புது எண்ணத்தை, புது விஷுவலைசேஷனை உருவாக்க வேண்டியதாக இருக்குது. அப்போது பயத்திலிருந்து விடுதலை அடையணும். 4வது ஆத்ம அபிமானி நிலை. இந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனாலும் நம்ம ஆத்மா சைத்தன்யமானது, அழிவற்றது அப்படிங்கிறது எல்லாமே நமக்கு தெரியும். ஆனால் இந்த தேகம் இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு போயிடும். ஒரு சகோதரர் இருந்தார், அவருக்கு கேன்சர் வந்துருச்சு. அவரை பார்க்கறக்கு அடையாளமே தெரியல, அந்தளவுக்கு மாறிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் அடுத்த உடலுக்கு சின்ன குழந்தையா போய் பிறக்க போகிறேன். பயமே இல்லை அவருக்கு. பயத்தை பற்றி, சாவை பற்றின பயம் கிடையாது. சரீரம் விட்டு தானே ஆகணும், சரீரம் போய் தானே ஆகும். அந்த கவலை அதெல்லாம் எதுவும் கிடையாது. சில நோய் வந்தாலே நம்ம மன கஷ்டங்களும் சேர்ந்து கூட்டிகிட்டு வந்துடும். நோய் வந்துச்சுன்னா அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு எங்கிட்ட பைசா இருக்கா இல்லையா, எங்கேருந்து வரப்போகுது, இந்த மாதிரியெல்லாம் கவலைகள் வந்துடுது. அந்த சகோதரர் அவ்வளோ பலமிழந்து போயிட்டார். ஆனால் அவருடைய ஸ்திதி சக்திசாலியாக இருந்தது. பாபாவோட நினைவில் மூழ்கி இருந்தார். அடுத்தது இன்னொரு ஸ்ட்ராங்கான வேறு விதமான சிந்தனைகளை உருவாக்கணும். ஒன்று ஆத்மாபிமானி நிலை. அடுத்தவங்களுக்கு சொல்கிறோம் ஆத்மா அழிவற்றது, சைத்தன்யமானது அப்படின்னு. ஆனால் எனக்கு நானே சொல்லிக்கணும். அடுத்தது பரமாத்மாவுடைய சத்ரசாயா, குடை நிழல் இருக்குது நம்ம கூட அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கணும். முகமது பைகம்பர் அப்படிங்கிற ராஜா தன்னுடைய ஒரு நண்பர் கூட சேர்ந்து யுத்தத்தில் தனியாக மாட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய விரோதிகள் எல்லாரும் கையில் வாள் எடுத்துகிட்டு கொல்றதுக்காக வந்துட்டாங்க. அப்போ அந்த கூட இருந்தவர் சொல்கிறாரு, நம்ம தனியாக மாட்டிக்கிட்டோமே, நம்ம கூட யாருமே இல்லையே அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறாரு, அந்த ராஜா சொல்கிறாரு, நம்ம தனியாக கிடையாது, 3 பேர் இருக்கோம். நீ இருக்க, நான் இருக்கேன், அல்லாஹ் இருக்காரு. இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அந்த நிமிஷத்தில் கடவுளை நினைவு செஞ்சோம் அப்படின்னா அவர் தான் நமக்கு பாடி கார்டாக இருந்து பொறுப்பெடுத்துக்குவார், ரக்ஷக்காக இருப்பார். ஜீசஸ் கிரைஸ்ட் கூட தன்னுடைய சிஷ்யர்களுக்கு சொல்கிறாரு, போய் செய்தியை கொடுங்க, எங்கே வேணாலும் போய் நம்ம செய்தியை கொடுங்க. யாருமே நம்ம மயிறு இலையை கூட பிடுங்க முடியாது. எவ்ரி ஹேர் இஸ் நம்பர்டு. ஒவ்வொரு முடி இருக்குல்ல தலையில், அது எல்லாமே எண்ணி கொடுத்துருக்குறாரு. அதிலிருந்து ஒன்று கூட யாராலையும் அசைக்க முடியாது. அவ்வளோ பாதுகாவலராக கடவுள் நமக்கு இருக்கார். அவ்வளோ நம்ம லைஃப்பை அர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அப்போ அர்ஜுனனுக்கு சொல்கிறார் கடவுள், ஹே அர்ஜுன், அவங்களுடைய லைஃப் யார் அர்ப்பணம் இருக்காங்களோ அவங்களுடைய வாழ்க்கையினுடைய முழு பொறுப்பும் என்னுடையது, என்னுடைய பாதுகாப்பில் அவங்க இருக்காங்க. ராமாயணத்துலேயும் எழுதியிருக்குது, என்னுடைய பக்தர்களுக்கு யாராவது தொந்தரவு கொடுத்தாங்க, தீங்கு இழைச்சாங்க அப்படின்னா ராமர் ரொம்ப கோபத்தில் எரிச்சிடுவார் அப்படிங்கிறது ராமாயணத்தில் எழுதியிருக்கு. பரமாத்மா கூடை நிழல் நிரந்தரமாக நம்ம கூடவே இருக்குது. நம்ம எங்கே போனாலும் அது நமக்கு பாதுகாப்பாக வருது. நம்ம தனியாக கிடையாது. ஒரு கிராமத்துக்கு நான் சேவா கேந்திரத்துக்கு போயிருந்தேன். அப்போ திரும்பி வரும்போது ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அங்கே ஆவிகள் நடமாட்டம் இருந்துச்சு. 4 பக்கமும் நமக்கெல்லாம் அது ஒன்றுமே பண்ணாது, நம்ம சேஃபாக இருப்போம். அதே மாதிரி 4 பக்கமும் நோய் பரவி இருக்குது அப்படின்னாலும் நம்ம சேஃபாக இருப்போம். பரமாத்மாவுடைய கூடை நிழலுக்கு கீழே பாதுகாப்பாக இருப்போம். அடுத்தது ஸ்வமானத்தின் பயிற்சி வேணும். ஆத்ம அபிமானி ஸ்திதி. அடுத்தது ஸ்வமான பயிற்சி. நான் மாஸ்டர் சர்வசக்திவான் ஆத்மா, நான் சிவசக்தி, நான் விக்ன விநாசக்,
நான் அசுரர்களை சம்ஹாரம் பண்ணக்கூடிய ஆத்மா, மகிஷாசுர மர்தினி, துர்கா, மகா காளி, எந்த ஒரு விக்காரியும் என்னை தொட முடியாது. அளவில்லாத சக்திகளினுடைய பண்டாராவாக இருக்கேன் நான். இதெல்லாம் ஸ்வமானத்தினுடைய பயிற்சி வேணும். அடுத்தது பயத்திலிருந்து முக்தி அடைவதற்கான சாதனம் நான் எனது அப்படிங்கிற எண்ணம், வைராக்கியம் வரணும். நான் எனதுங்கிறது இருந்துகிட்டே இருக்கு. இப்போ இது என்னோடது, அது என்னோடது, இது என்னோட குழந்தை, வீடு, கணவர், மனைவி, சகோதரன், சகோதரி, எதுவுமே என்னோடது கிடையாது. நான் தனியாக தான் வந்தேன், தனியாக தான் போகணும். அப்போ தான் நமக்கு நிர்பயத்தான் வரும். அடுத்தது 5 ஸ்வரூபங்களினுடைய பயிற்சி வேணும். 5 ஸ்வரூபத்துலேயும் நிர்பயத்தான் இருக்குது. அனாதி ஸ்வரூபம் ஆத்மா நிர்பயமாக இருக்குது. தேவி தேவதா அவங்களுக்கு எதாவது பயம் இருக்கா? அப்புறம் பூஜ்ய ஸ்வரூபம் ஹனுமான், நான் ஹனுமானாக இருக்கேன். ஹனுமானுக்கு ஏதாவது பயம் இருக்கா? ராவணன் என்னை கைது பண்ணிடுவான் அப்படிங்கிற ஏதாவது பயம் இருக்கா? ஈடு இணையில்லாத பலத்தை உடையவர் ஹனுமான் அப்படின்னு பாடல் இருக்கு. ராமருடைய ரசனையில் நம்ம மூழ்கி இருக்கும்போது, அந்த அன்பில் மூழ்கி இருக்கும்போது பயம் எங்கேருந்து வரும்? விக்ன விநாச கணேஷ் என்னுடைய நினைவு சின்னம்தான். கணேஷுக்கு ஏதாவது பயம் இருக்கா? துர்கா மா அவங்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? காளி எங்காவது பயந்த ரூபத்தில் இருக்கிறத காட்டியிருக்காங்களா? அப்புறம் நம்ம பிராமணர்கள், பிராமண ரூபம், பிராமணர்களுக்கு ஏதாவது பயம் இருக்கா? பிராமணர் ஆயிருக்கோம் அப்படின்னா யார் ஆக்கியிருக்காங்க? பாபா ஆக்கியிருக்கிறாரு. பாபா நம்ம செலக்ட் பண்ணியிருக்காரு. அடுத்தது ஃபரிஸ்தா ரூபம். ஃபரிஸ்தாக்கு தேகமே கிடையாது. எதை பார்த்து பயப்படணும்? எல்லா சம்பந்தமும் நமக்கு ஒரு பாபா கூட இருக்குது. இப்போ எதை பார்த்து பயம்? இந்த உலகத்தில் ஒவ்வொரு பொருளை பார்த்தும் பயம் இருக்குது. நோய் வந்துருமோ, நம்ம போகத்தில் அனுபவிச்சிட்ருக்கோம், அதில் நோய் வந்துருமோ அப்படிங்கிற பயம். ஸோ பயத்தை பற்றி நிறைய பழைய இலக்கியங்கள்லையும் எழுதியிருக்குது. ஒரு குணவான் இருக்காருன்னா அவருக்கு நம்முடைய குணம் காணாமல் போயிடுமோ அப்படிங்கிற பயம் இருக்குது. எல்லா பொருளுமே பயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்குது. வைராக்கியம் எது வரைக்கும் வரலையோ அது வரைக்கும் அந்த நிலை தான் இருக்கும். இப்போ எல்லா பொருள்கள் மேலே என்னோடதுங்கிற அந்த மோகம் இருக்குது. மோகம் சமாப்தி ஆயிடுச்சுன்னா பயமும் சமாப்தி ஆகிடும். அப்போ நம்ம மோகத்தை வெற்றி அடைகிறதுக்கான வேலைகள் செய்யணும். பேராசைங்கிற பறவைக்கு 2 சிறகுகள் என்ன இருக்குது? ஒரு சிறகு எது இல்லையோ அது வேணும். அப்புறம் அடுத்த சிறகு எது கிடச்சிருக்கோ அது என்னை விட்டு போகக்கூடாது. அதான் பேராசைங்கிற பறவைக்கு 2 சிறகுகளாக இருக்குது. இப்போ பயத்திலிருந்து விடுதலை அடைகிறதுக்கான வழி லௌகீக ஆசைகள்லேருந்து விடுதலை அடையணும். உலகிலான குறிக்கோள்கள், அதுக்கு நம்ம வாழ்க்கை கிடையாது. அதெல்லாம் இழந்துருவோமோ அப்படிங்கிற எதிர்பார்ப்பில் பயத்தில் இருப்போம். வேறு பயத்துலேருந்து முக்தி அடைகிறதுக்கான வழி ட்ராமாவுடைய ஞானம். ட்ராமா ஃபிக்ஸ்டு, ட்ராமா நிச்சயிக்கப்பட்டது. முரளியில் கூட நேற்று வந்தது, தடைகள் வரும். பாபா முன்னாடியே சொல்லிட்டாரு, தடைகளை பார்த்து பயப்படாதீங்க, அதுதான் உங்களை சக்திசாலி ஆக்குது. தடைகள் வந்தால் தான் உங்களுடைய நிலை முன்னேறும். இந்த யூனிவர்சிட்டி எப்படிப்பட்ட யூனிவர்சிட்டி? பிரச்சனைகள், தடைகள் இருக்கக்கூடிய, அதுலேருந்து நம்மளை விடுதலை அடைய வைக்கக்கூடிய, நம்மளுக்கு ஒரு டிகிரி கொடுக்கக்கூடிய யூனிவர்சிட்டி. தடைகள் அதுக்கப்புறம் அதை நம்ம தாண்டி வரணும். ட்ராமாவுடைய ஞானம். ட்ராமா கல்யாணக்காரி. ஸோ இந்த ட்ராமாவில் நமக்கு தோல்விங்கிறது ஆகவே ஆகாது. இந்த ட்ராமாவில் நமக்கு வெற்றிங்கிறது நிச்சயிக்கப்பட்டதாக இருக்குது. வேறு எந்த வழி இருக்குது? சாட்சி நிலை, அதை பயிற்சி பண்ணணும். எந்த சூழ்நிலை வந்தாலும் அது வருது போகுது, நம்ம டிட்டாச்ச விலகி இருக்கணும். இப்போ இன்றைக்கி என்ன பயிற்சி பண்ணணும்?
பயமற்ற நிலையை அபியாசம் பண்ணணும். எந்தெந்த விஷயத்தில் எனக்கு பயம் இருக்குது அப்படிங்கிறத தேடி கண்டுபிடிங்க. கனவுல கூட ஏதாவது விஷயத்தை பற்றி எனக்கு பயம் இருக்கா? கண் விழிச்சு இதய துடிப்பு அதிகமாகிறது, என்ன கனவு வந்தால் எனக்கு அந்த பயம் வருது, எந்த எண்ணம், எந்த பாவனை, எந்த ஃபீலிங், எந்த எமோஷன், எந்த சூழ்நிலையில் எனக்கு இந்த மாதிரியெல்லாம் பயம் வருது. ஏதாவது ஒரு சொமானில் நிலச்சிருந்தோம், ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம், பூத்த பங்களா, ஆவிகளுடைய பங்களா, அங்கெல்லாம் ஏதாவது ஜீசஸ் கிரைஸ்டோட லைஃப்பில் கூட காட்டியிருக்காங்க. ஒரு இடத்துக்கு அவர் போனார், அங்கே ஒரு பெரிய ஒரு ஆள் இருந்தார். அவர் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருந்தார். அவர் உடம்புக்குள்ளே நிறைய பூத ஆவிகள் அடங்கி இருந்தது. இந்த ஜீசஸ் கிரைஸ்ட் புனித ஆத்மா, மகான் ஆத்மா அங்கே காலடி எடுத்து வச்ச உடனேயே அங்கே என்ன ஆயிடுச்சு, அந்த ஒரு ஆளுக்குள்ளே இருக்கிற பல ஆவிகள் எல்லாம் முக்தி அடைஞ்சிருச்சு. போய் வேறு ஆடுகளுடைய உடலுக்குள்ளே போயிடுச்சு. அந்த ஆடுகளெல்லாம் போய் கடலில் விழுந்துருச்சு. அது வேறு கதை. அந்த மகான் ஆத்மா அங்கே காலடி எடுத்து வச்ச உடனேயே அங்கே இருக்கிற அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஆவிகள் முக்தி அடைஞ்சிருச்சு. அந்த மாதிரி நம்ம மகான் ஆத்மாவாக பயமற்ற நிலையில் புனிதத்தன்மையோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் இதில் சொல்ல வர விஷயம். புண்ணிய ஆத்மா அந்த இடத்துக்கு போன உடனேயே, சிரேஷ்ட ஆத்மா அங்கே போன உடனேயே மற்ற எல்லா அந்த பூதங்களும் முக்தி அடைஞ்சிருது. இப்போ நிர்பயத்தாவை நம்ம வழங்கக்கூடிய ஆத்மாக்களாக இருக்கும். உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு பயமற்ற நிலையை கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கும். நல்லது. ஓம் சாந்தி.